பெங்களூரில் கிடைக்காத ஒரு பொருள் நம்ம சொந்த ஊரில் கிடைக்குதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த பால் சேமியா தாங்க. நான் பெங்களூரில் ஏறாத கடையே கிடையாது. ஸோ போகிற கடையிலெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது ஒரு மூலையில் இருக்குமா வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டாலுமே அவங்களுக்கு புரியவும் புரியாது. பால் பேனியா? பால் சேமியாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் பக்கத்து வீட்டு மொதற்கொண்டு போய் கேட்டுட்டேன். இங்கே பெங்களூரில் கிடைக்குமா பால் சேமியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குமே அது என்ன நீ என்ன கேட்குற அப்படிங்கிறது தெரியாத மாதிரியே வித்தியாசமா பார்ப்பாங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், சொந்த ஊருக்கு போனா கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த மாதிரி அனுப்பிச்சு விடுறேன். இதுதான் பால் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பால் சேமியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அத அப்படியே உடைச்சு போட்டு அது கூட சர்க்கரைய சேர்த்து சாப்பிட்டோம்னா, வேற மாரி இருக்குங்க. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் மில்க்க ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ பால் சேமியா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.